ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு கைஸ் என்று தான் சொல்லணும். ஐபிஎல் 25 இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. 9 நாளில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்றே சொல்லலாம். மார்ச் 22ஆம் தேதி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மோதுறாங்க. விராட் கோலி அந்த ஐபிஎல் களத்தில் இறங்கினாலே அது செம்ம வைப் என்று தான் சொல்லணும். அடுத்து 3வது மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. இந்த மேட்சுக்காக தான் உலக ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்துட்டு செம்ம வெயிட்டிங். ஓகேவா, வெயிட்டிங்கே வெறியேறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாங்க இந்த மேட்ச்சு. ஏன்னா தோனிக்கு வந்துட்டு இது லாஸ்ட் இயராக கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எம்எஸ் தோனி அசால்ட்டாக சொல்லிட்டாரு, இல்லையா நான் செம்ம ஃபிட்னஸில் தான் இருக்கேன், நீங்கள் வேணால் வார்ம் அப் மேட்ச்சில் வந்துட்டு பாருங்கள். ஏன்னா சேப்பாக்கத்தில் வந்துட்டு வார்ம் அப் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க. சென்னை டீம் 2 அணிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் தான் எம்எஸ் தோனி முகை சௌத்ரி ஒரே ஓவரில் 2 சிக்ஸர் அண்ட் 3 பவுண்டரி வீசியிருக்காருங்க. ஒரே ஓவரில் ஏறத்தாழ 30 ரன் ஸ்கோர் பண்ணி நான் விண்டேஜ் தோனின்னு மீண்டும் நிரூபித்துள்ளார் என்று சொல்லலாம். வேற மாதிரி கன்னுலேருந்து தோட்டா பறக்கிற மாதிரி சிக்ஸரை வீசுறாருங்க, சில்லு 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 சில்லுன்னு. அண்ட் செம்மையாக அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் இப்போ வேற லெவலில் அடிக்கிறாங்க. பக்காவான ஃபார்மில் இருக்கார் என்றே சொல்லலாம். இப்போ தான் வந்துட்டு சிஎஸ்கே வீரர்கள் வந்துட்டு ப்ராக்டிஸில் இறங்கியிருக்காங்க. ஆனால் தோனி வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு பயிற்சி பண்ண தொடங்கிட்டார் என்று சொல்லலாம். ஒரு செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. சேம் டைம் டாப் ஆர்டரில் வந்து இறங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மேலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் செம்ம அப்டேட். ஓகேங்க, முக்கியமான மேட்ருக்குள்ளே போயிடலாம். சென்னை அணிக்கு ஒரு கூடுதல் அப்டேட் வந்திருக்குங்க. டெஃபினட்டாக இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண 100% வாய்ப்பு இந்த நகர்வு மூலம் வந்திருக்கு. அதாவது ராச்சின் ரவீந்திரா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த பாகிஸ்தான் தொடர்லேயே பாலை சரியாக கால்குலேட் பண்ணாமல் கேட்ச் பிடிக்க போய் பொட்டிலேயே துணூர் வைக்கிற இடத்துல பந்து பற்றும் ரத்தம் பார்த்தீங்கன்னா பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அந்த பெயினை தாங்கி கொண்டு தான் இங்கே விளையாண்டார். அதாவது சாம்பியன் ட்ரோஃபி விளையாண்டாரு. செம்மையாக சூப்பராக விளையாண்டாருங்க. நியூசிலாந்து ஃபைனல் வந்த காரணமே அவர் தான். சீரீஸ் ஆஃப் த அவார்டே அவர் தாங்க வாங்கினார். செம்ம இன்னிங்ஸ் வெளிப்படுத்தினார். பட் இந்த சூழலில் அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகேவா, அதாவது முதல் செஷனில் வந்துட்டு அவர் மிஸ் பண்ணுவார். முதல் 7 மேட்ச் நடக்கும் பார்த்தீங்களா, மிஸ் பண்ணுவார் என்று மருத்துவ ரிப்போர்ட் சொல்ல, சரி அப்போ அவர் வேணாம், அவருக்கு பதிலாக வந்துட்டு டேவிட் வார்னராக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் அன்சோல்டு பிளேயருங்க, அவர் யாருமே எடுக்கலை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை விரும்பக்கூடியவர் தோனி. ஓகேவா, இந்த மாதிரி தான் சேன் வாட்சனை கழிச்சு போட்டிருந்தாங்க. அவரை கொண்டு வந்து வேற லெவலில் செதுக்கினார். ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, ஃபைனல் வரை கொண்டு வந்தவரே சேன் வாட்சன் தான். பல முறை மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் சிஎஸ்கே டீமில் விளையாடணும். ஏன்னா எங்கள் தாய்நாட்டு ஜெர்சியும் எல்லோ கலரு, சிஎஸ்கே டீம் ஜெர்சியும் எல்லோ கலரு, என்னோட தாய்நாட்டோட விளையாடுற ஒரு பற்று இருந்து கொண்டே இருக்கும்னு டேவிட் வார்னர் சொல்லியிருந்தாரு. சேம் டைம் தோனி தலைமையின் கீழ் ஒரு தடவையாவது ப்ளே பண்ணிட்டு விடை பெறுவது என்னோட கிரிக்கெட் கரியர் முழுமையாக நிறைவு பெறும் என்று மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகேவா, இந்த சூழலில் வாய்ப்பு கதவை தட்டியிருக்கு. கதவை தொடர்ந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு, நான் சென்னை டீமில் வந்து விளையாடுறேன்னு. இந்த சூழலில் ராச்சினுக்கு பதிலாக நம்ம டேவிட் வார்னர் இந்த வருடம் ஐபிஎல் சென்னை டீமில், அதாவது தொடக்க வீரர் களமிறங்க கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.